திரு எலாம் பெருக அப்படின்னா என்னென்ன நன்மைகளோட அத்தையும் அதனால ஆங்காங்க உள்ள அன்பர்கள் தயை கூர்ந்து இந்த குருவலத்திற்கு வருகிறது. கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுக்காக எவ்வளோ வெயில் நம்ம பார்க்கிறோம். அதனால அன்பர்கள் விநாயகர் சன்னதி கதையை வந்து குழுவாக சொல்கிறோம். குருவழி வழிபாட்டு முக்கியமான ஒரு ஆதாரம் கேட்கிறார். அன்பு செலுத்துவதற்கு நம்ம நல்லா இருக்கோம்னா எல்லோரும் என் பையன் தெரிஞ்ச ஒரு பெரிய ஞானி சீடர்கள் சிவனை இணைப்பது அப்படின்னு சிவனுக்கு ஈக்குவலான முனிவர் யாருன்னா அகத்திய முனிவர். அவருக்கு முருகப்பெருமான் தமிழை போதிச்சார். அவர் கூட விட தொல்காப்பியம் நமக்கு வருது. இப்போ நம்ம பேசுறது தமிழே இல்லை, அது வேற. அப்போ சிவனை நிகழ் புதியவரை முனிவர் அந்த அகத்திய முனிவரை வழிபடு குருவாக கொண்டு இன்றைய தினம் சென்னையிலே பல அன்பர்களுக்கு அவர் உற்ற இடம் நீக்கி ஒரு பெரிய சித்த மருத்துவத்தில் ஒரு அருளாட்சி புரிந்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது மிகை. நாம தான் உடம்பொழிலும் தீர்ந்து சித்த மார்க்கத்தில் ஒழுங்காக நம்ம போய் இருக்கிற காலம் வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணி இந்த ஆன்மா மறுபடியும் பறக்காத இருக்கிற வகையில் செல்லணும் என்பது தான் நமக்கு பேராகும். அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்கு அகத்தியர் என்ன சொல்லியிருக்கார், சித்தர் பெருமக்கள் என்ன சொல்லியிருக்கார், இது எல்லாத்தையும் ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள ஐயா அவர்கள் உரையாற்றுவார். எல்லாம் உள்ள ஏக இறைவனின் திருக்கருணையினால் இந்த சதா ஆனந்த சித்தருடைய இந்த ஜீவ சமாதியில் ஒருங்கிணைந்து அந்த சித்தருடைய அருளை பெற வருகின்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அந்த சித்தருடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைத்து நீங்கள் அனைவரும் பரிபூர்ண நிர்வாக வாழ. மகம் என்றால் தாய் மனம் என்பது பொருள். இந்த தாய் மனம் கொண்டவர்கள் யார் என்றால் இந்த மக நட்சத்திரத்து அன்று அந்த ஆதியோடு இந்த ஜீவனை ஐக்கியமாக்கி கொள்கிற பரம்பொருளோடு தன்னை இணைத்துக் கொள்கிற அந்த மகா பாக்கியம் பெற்ற சித்தர்கள் மக்கள் தான் உண்மையிலேயே தாய் மனம் கொண்டவர்கள் என்று சித்தர்களுடைய வரலாறு சொல்லுகிறார். பதிவுண்டு நிதி உண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கம் உண்டு எக்காலமும் பவிசு உண்டு தவிசு உண்டு திருஷ்டாந்தமாக யமபடரனும் திவிரமனுக கதியுண்டு காயமா சித்திகள் உண்டு கரையுண்ட கண்டர்பால் அம்மனின் கருத்து ஒன்று உண்டாகுவே நதியுண்ட கடலனே சமயத்தை உண்டபர ஞானவானந்த ஒளியே நாதாந்த ரூபமே வேதாந்த மோனமே நானெனும் அகந்தை தீர்த்து என் மதியுண்ட மதியான மதிவதன வள்ளியே மதிசூழன் தங்கையே வரை ராஜனுக்கு இருகண் மணியாய் உதித்த மலை வளர்க்காதரி பெருமையே. ஜெய் சத்குரு சதானந்த மகாராஜுக்கு ஜெய்.